அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர்பி 2024க்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுக்குண்டான சிலபஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே போட்டிருக்கேன். அந்த சிலபஸ் ஓரளவுக்கு நீங்கள் படித்து நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ வந்து பார்ட் 3ல் வந்து நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு தமிழ் அதற்கு உண்டான சிலபஸை இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போதில் இந்த படிங்க, நல்லா படிங்க. எஸ்ஆர்பி வரப்போகுது. லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு டென்ஷனாக இருக்கிறத விட இப்போது உடனுக்குடன் இப்போ நம்ம சிலபஸ் ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்தது நான் பாடம் நடத்த போகிறேன். தமிழில் தான் நடத்த போகிறேன். சிலபஸ் மட்டும்தான் ஆங்கிலத்தில் இருக்கும். நான் ஒவ்வொரு ஹெட்டிங்காக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஆகையினால க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. க்ளோஸாக வாட்ச் பண்ணால் தான் பாடத்திட்டங்கள் நான் நடத்தும்போது ஒரு முறை நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா, நான் கிளாஸ் நடத்துகிறதுக்கு நல்லா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெமரி ஆகும். சரியா மாணவ செல்வங்களே? நீங்கள் இதில் நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சென்ட்ரல் பேங்க்லவும் அபெக்ஸ் பேங்க்லவும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எஸ்ஆர்பியில் டிஆர்பியில் யார் வந்து வெற்றி பெறவில்லையோ அந்த மாணவர்கள் ஏற்கனவே கடுமையான முயற்சி எடுத்திருப்பீங்க. இப்போ மீண்டும் ஒரு முயற்சி எடுத்து எஸ்ஆர்பியில் அதை விட ஒரு நல்ல போஸ்டிங் நல்லா வாங்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு நீங்கள் படித்தால் வெற்றிக்கனி உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் நான் இந்த சிலபஸ் ஒவ்வொன்றா போட்டுட்டு வரேன். ஏன்னா சிலபஸ் தெரியலன்னா சிலபஸில் இருந்து தான் கேள்விக்குண்டான பதில் வரப்போகுது. நம்ம சிலபஸே தெரியாமல் அப்படியே வெறுமனே நேராக போய் பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் பயிற்சி போட்டுட்டு இருக்காங்க. சிலபஸ் தெரியாமல் ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஒருத்தர் போடுறாங்க, ஆடிட் ஒருத்தர் போடுறாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் போடுறாங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு உண்டான வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சிலபஸ் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சிலபஸ் தெரிஞ்சாதான் அந்த சிலபஸில் ஞாபகம் வச்சுருந்தா அதில் ஏதாவது கேள்வி கேட்டாடா உங்களுக்கு பதில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். பேசிக்காக நாங்கள்லாம் படிக்கும்போது சிலபஸ் தான் எங்களுக்கு முக்கியம். சிலபஸை மீண்டும் மீண்டும் படித்து சிலபஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த பாடத்துக்கே நாங்கள் போவோம். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம். நாங்கள்லாம் டிஎன்பிஎஸ்சி செலக்ட் ஆகி துறையில் ஜாயின் பண்ணி இப்போ ரிட்டையர்ட் ஆகி மீண்டும் அதே உங்களுக்கு மாணவ செல்வங்கள் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கல. சில பேர் சில கேள்விகள் கமெண்ட்ஸில் கேட்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சில கேள்விகள் நான் இது ஓப்பனாக உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ கைடன்ஸ் இல்லாமல் பிள்ளைகள் வளர்ந்துருக்காங்கன்னு பார்க்கும்போது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மிகவும் ரொம்ப வருத்தப்படுறேன். சில பேருக்கு சில கைடன்ஸ் இல்லாமல், ஆனால் நல்ல அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது, டேலண்ட் இருக்குது. ஆனால் அந்த கைடன்ஸ் சரியான முறையில் நம்மளை வந்து வழி நடத்தி செல்வதற்கு சரியாக இந்த கலியுகத்தில் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் எப்படி போகணும்னு தெரியாமல், திசை தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாணவர்கள் நல்ல டேலண்டாக இருக்காங்க. ஒரு மாணவரும் யாரோ ஒருத்தர் தெரியல சார், நான் இன்டர்வியூவே அட்டன் பண்ணலை, இது வரைக்கும் இன்டர்வியூ பண்ணாலே எனக்கு தெரியாது. உங்கள் வீடியோவில் இன்டர்வியூ டிஆர்பிக்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, தைரியமாக இருந்தது. அந்த தைரியத்தோடு நான் போய் கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னேன். நான் செலக்ட் ஆகி இப்போ வந்து எல்டி பேங்க்லவோ அர்பன் பேங்க்லவோ ஜாயின் பண்ணியிருக்கிறதா அந்த மாணவி எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு எனக்கு எத்தனை பேர் பார்த்தாலும் இந்த மாதிரி யாராவது ஒரு மாணவர் என்னுடைய யூடியூப்பை பார்த்து நான் இந்த மாதிரி ஆயிருக்கேன் சார், இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு மிகுந்த இன்னும் எவ்வளோ மகிழ்ச்சி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுன்றதே தெரியல. ஆகையினாலே மாணவ செல்வங்களே, நீங்கள் மிகவும் கவனத்தோடு இந்த சிலபஸை படியுங்கள். பார்ட் 1 சிலபஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்ட் 2 சிலபஸ் அது என்னன்னு தெரியல, பார்க்கல. அக்கௌண்ட்ஸு, பேங்கிங், கிரெடிட் இதெல்லாம் எங்களுக்கு ஆடிட் இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் போட்டேன்.
நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டவங்கெல்லாம் பார்த்தாங்களா என்றான்றதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோ ஓரளவுக்கு பார்ட் 1 நல்லா பார்த்துருக்கீங்க. பார்ட் 2 அதை நீங்கள் பார்த்துங்க. பேங்கிங், கிரெடிட்டு, ஆடிட்டிங் எல்லாமே வருது. அதில் கூட நிறைய கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? சில பேர் தான் பார்த்துருக்கீங்க, ஃபியூ தான் பார்த்துருக்கீங்க. பரவாயில்ல, பார்த்தவங்களுக்கு நன்றி. அதே போன்று நான் இனிமேல் வந்து லெசன் நடத்த போகிறேன். இன்னும் ஒன்றே ஒரு பேலன்ஸ் வந்து சிலபஸ் பேலன்ஸ் இருக்குது. அது வேணுமுன்னா போடுறேன், இல்லை வேண்டான்னாலும் நான் விட்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்து சிலபஸ் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எழுந்த பார்ட் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கம்ப்யூட்டர் பேசிக்கும் அப்ளிகேஷன்ஸ் சிலபஸ் இருக்குது. அது வேணுமுன்னா அப்லோட் பண்ணுறேன், வேண்டாம்னா விட்டுடலாம். ஏன்னா உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் நான் மீண்டும் மீண்டும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்லை, படிக்கிறவங்க வரைக்கும் படிக்கட்டும், என் சேனல் பார்க்குறவங்க பார்க்கட்டும். மீண்டும் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். காரணம், நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு வந்துடும். சார் இந்த மாதிரி போட்டிருக்காரு, நம்ம படிக்கலான்ற ஒரு ஆர்வம் வரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த பார்ட் 1 பார்ட் 2 பரவாயில்ல, லைக் பண்ணியிருக்கீங்க, இதுவும் போட்டிருக்கீங்க, கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல. நிறைய பேர் தமிழில் பாடம் நடத்துங்க சார் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக தமிழில் தான் பாடம் நடத்துவேன். அதே மாதிரி உங்களுக்கு ரைட்டிங்கிலும் இருக்கும், என்னுடைய வாய்ஸும் ரெக்கார்ட் ஆகும். அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் கொஞ்சமாக 50 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இல்லை 100 கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு ரெடி பண்ணி போடுறேன். அதை நீங்கள் வந்து பார்த்து வாசிச்சிங்க. ஓகே, மனசில் பதிவு செய்யுங்க. எஸ்ஆர்பி வரப்போகுது, நல்ல போஸ்டிங் இருக்குது. ஏன்னா பேங்கிங்கில் வந்து உங்களுக்கு நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு ஈக்குவலாக சேலரி கொடுப்பாங்க. அதே மாதிரி அலவன்சஸுக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆகையினால மாணவ செல்வங்களை விடாதீர்கள். இது வந்து உங்களுக்கு நல்ல சான்ஸ். நிறைய போஸ்ட், நிறைய வேக்கன்சி இருப்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது. நிறைய வேக்கன்சி வரப்போகுது. நீங்கள் பி ரெடி, உடனுக்குடன் ரெடியாக ஆகிடுங்க. சிலபஸை தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லெசனாக நடத்துகிறேன். ஓகேவா? இப்போது இந்த அறிமுகத்தோட நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருந்து நம்ம சிலபஸ் என்னன்றது பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இப்போது மாணவ செல்வங்களே, இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ஸ்லைடில் இருந்து நம்ம சிலபஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான சிலபஸ் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கிறது முதல்ல படிச்சிடுறேன். அது ஞாபகமாக கேட்டுக்குங்க. நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கங்க. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், general scientific laws, inventions and discoveries, science glossary, science terminology, force and pressure, motion and liquids, work, power, energy and heat, electricity and heat, light and sound. இது physics-க்கு உண்டான syllabus. அடுத்தது chemistry, elements and compounds, அப்புறம் carbon, nitrogen and their compounds, fertilizers, pesticides, insecticides, environmental effects of insecticides. இது கெமிஸ்ட்ரிக்கு உண்டான சிலபஸ். அடுத்தது botany, concepts of life science, plant cells, plant tissues, plant functions, plant nutrition in plants and animals, basic unit of the life, classification of living organism, nutrition and dietetics, respiration, excretion of metabolic waste. இது பாட்டனிக்கு உண்டான சிலபஸ். அடுத்தது zoology, blood and blood circulation, endocrine system, reproductive system, genetics, the science of heredity, environment, ecology, health and hygiene, immune system, biodiversity
and its conservation, human disease, prevention and remedies, communicable diseases and non-communicable diseases. இது ஜுவாலஜிக்கு உண்டான சிலபஸ். அடுத்தது current affairs. Important current affairs of state, national and international. Eminent persons, sports and games, books and authors, awards and honors, welfare-oriented government schemes, geographical landmarks, current socio-economic problems, latest inventions on science and technology, India's space programs, India's missile programs. இது current affairs குண்டான syllabus. இந்த பேஜில் இதோட முடிச்சுக்கலாம். மீதி அடுத்த பேஜில் நான் சொல்கிறேன். ஓகேவா மாணவ செல்வங்களே, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். தேங்க்யூ. இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிற சிலபஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஜியாகிரபி, எர்த் அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், atmosphere of earth, composition, structure of atmosphere, monsoon, winter, summer, features of monsoon, rainfall, weather and climate, water resources, rivers in India, plains and plateaus in India, soil fertility, types of soil, sustainable development and soil conservation, minerals and natural resources, renewable resources, non-renewable resources, types of natural vegetation, importance of forests and wildlife, agricultural pattern, livestock and fisheries, transport system in India, remote sensing, social geography, livestock, animal diseases, fisheries, flora and fauna, population density and distribution, natural calamities, ozone layer depletion, global warming, acid rain, water pollution, noise pollution, biomedical waste pollution, disaster management, mitigation measures. இது ஜியோகிராஃபிக்கு உண்டான சிலபஸ். அடுத்தது history of India, history and culture of India, prehistoric events, Indus Valley civilization, Vedic, Aryan and Sangam age, Maurya dynasty, Buddhism and Jainism, Guptas, Delhi Sultanate, Mughals and Marathas, age of Vijayanagaram and the Bahmani Sultans. History of Tamil Nadu, culture and heritage of Tamil Nadu, growth of rationalist and Dravidian movement in Tamil Nadu, social transformation in Tamil Nadu, socio-religious reform movements in India, Brahmo Samaj, Prarthana Samaj, Arya Samaj, Theosophical Society, Ramakrishna Mission, Samarasa Suddha Sanmaga Sangam, Aligara Movement, India since independence. இது ஹிஸ்டரிக்குண்டான சிலபஸ். அடுத்தது இந்தியன் பொலைட்டி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, preamble to the constitution, salient features of constitution, union, state and union territory, citizenships, fundamental rights, fundamental duties, human rights charter, union legislature. இது வரைக்கும் இந்த பேஜில் இருக்கு. மீது அடுத்த பேஜில் பார்க்கலாம் மாணவ செல்வங்களே. தேங்க்யூ. இப்போ இந்த ஸ்லைடில் லாஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்த்தோம்? யூனியன் லெஜிஸ்லேச்சர், பார்லமெண்ட். இப்போ இதில் இந்த பேஜ்லேருந்து லோக்சபா, ராஜ்யசபா, பவர்ஸ் ஆஃப் பார்லமெண்ட், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், legislative powers, special status of Jammu and Kashmir, local government, Panchayat Raj institutions, judiciary in India,
rule of law, due process of law, Indian federalism, center-state relations, legislative relations, administrative relations, financial relations, emergency provisions, official language amendments to the Constitution, schedules to the Constitution, Right to Information Act, Central and State Information Commissions, Consumer Protection Act 1986. இது உங்களுக்கு இந்தியன் பொலிட்டிக்கான சிலபஸ். அடுத்தது இந்தியன் எக்கானமி, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, பிளானிங் இன் இந்தியா, 5-year plan models and assessment, agriculture, industrial growth, emergency of service sectors in the national income, public finance and fiscal policy, finance commissions, NITI Ayog, banking, money and monetary policy, foreign direct investment, WTO, World WTO, அது கிளாஸ் நடத்தும்போது ஃபுல் ஃபார்மில் வரும். குளோபலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ், சோசியோ எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, economic development in Tamil Nadu, energy, different sources and development. இது இந்தியன் எக்கானமிக்கு உண்டான சிலபஸ். அடுத்தது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், advent of European powers in India, invasion, expansion and consolidation of British rule in India, early uprising against British rule, 1857 revolt, national renaissance, Indian National Congress, emergency of national leaders, Gandhian era, different modes of agitations, world wars and final phase struggle, communalism led to partition of India, integration of states, role of Tamil Nadu in freedom struggle. இது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு உண்டான சிலபஸ். இதோட இந்த ஸ்லைடில் நம்மளுக்கு முடியுது. பேலன்ஸ் இருக்கிற சிலபஸ் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போ மாணவ செல்வங்களே, இதில் இந்த ஸ்லைடில் என்ன இருக்குன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு உண்டான சிலபஸ். Quantitative aptitude, numerical ability, simplification, percentage, highest common factor HCF, lowest common multiple LCM, ratio and proportion, simple interest, compound interest, geometry, area, volume, time and work. அடுத்தது conversion of information to data collection, compilation and presentation of data, tables, graphs, diagrams, parametric representation of data, analytical interpretation of data. அடுத்தது reasoning, decision making and problem solving, logical reasoning, puzzle, dice problems, visual reasoning, alphanumeric reasoning, number series, logical number, alphabetical, diagrammatic sequences. இது aptitude and mental ability உண்டான சிலபஸ். aptitude and mental ability டெஸ்ட்டுக்கு உண்டான சிலபஸ். இதுக்கு நல்லா பார்த்துங்க. மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே மேக்ஸில் 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் வந்ததுன்னா அப்படியே அள்ளி எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்றும் ரொம்ப ஈஸி. பிஎஸ்சி மேக்ஸ் எம்எஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. பிஇ டிகிரி படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மேக்ஸ் ரொம்ப ரொம்ப வெரி ஈஸியாக இது பண்ணிட்டு போயிடலாம், சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பிஇ படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3 வரும், மேக்ஸ் 4 வரும். மேக்ஸ் 3ல் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ், டெசிஷன் மேக்கிங் நிறைய வரும். அதில் அந்த பிஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வெரி 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 சிம்பிள். அவங்களுக்கு ஒன்று இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் தெரியாது. அது +2 படிச்சிருப்பாங்க. அதையும் அவங்க ஈஸியாக மேக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்லைடு இத்துடன் முடியுது. அடுத்தது நம்ம தமிழுக்கு உண்டான சிலபஸ், அடுத்த ஸ்லைட்லேருந்து தமிழுக்கு உண்டான சிலபஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.
இப்போ பாருங்க, இதில் வந்து மாணவ செல்வங்களே, தமிழ் நிறைய பேர் தமிழ் கேட்டீங்க இல்லையா? இப்போ தமிழுக்குண்டான சிலபஸை பார்த்துக்குங்க. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு தான், இளநிலை பட்டப்படிப்புன்னு தான் போட்டிருக்காங்க, டிகிரி ஸ்டாண்டர்டு. அதனால் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு உண்டான தமிழ் தான் வரும். அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். தமிழ் மொழியின் வரலாறு. திராவிட மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம். தொன்மையானது தமிழ்மொழி. தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல், கிமு 2000 நூற்றாண்டிற்கு முற்பட்டது. தமிழ் மொழி செம்மொழி சிறு கட்டுரை. இது தமிழ் மொழியின் வரலாறுக்குண்டான சிலபஸ். அடுத்தது தமிழ் இலக்கிய வரலாறு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். சங்கம் மருவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு. சங்க கால இலக்கியம் 10 பாட்டு 8 தொகை நூல்கள். சங்கம் மருவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு. களப்பிரர் காலம் நீதி நூல்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்தது புராணங்கள், இதிகாசங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சிறுகாப்பியங்கள். அடுத்தது இலக்கண நூல்கள், தொல்காப்பியம், அகத்தியம், நன்னூல். அடுத்தது தமிழ் புலவர்கள். தமிழ் புலவர்கள் ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர். இப்போ இந்த ஸ்லைடில் இதோட முடியுது. மீதி அடுத்த ஸ்லைடில் என்ன சிலபஸ் இருக்குன்னு, தமிழ் என்ன சிலபஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. தமிழில் மீதி இருக்கிற சிலபஸை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்ன வந்து தமிழ் புலவர்களில் திருவள்ளுவர் பார்த்தோம். இந்த ஸ்லைடில் இருந்து இளங்கோவடிகள், ஔவையார், கபிலர், நக்கீரர், காக்கை பாடினியார், காலமேக புலவர், வேதநாயகம் பிள்ளை, இரட்டை புலவர்கள், பாரதியார், பாரதிதாசன், கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி மற்றும் வைரமுத்து. அடுத்தது தமிழ் அறிஞர்கள். டாக்டர் வு.வே. சாமிநாத ஐயர், டாக்டர் மு. வரதராசனார், அறிஞர் ராஜாஜி மற்றும் அண்ணாதுரை, டாக்டர் கலைஞர் கருணாநிதி, டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன். இவர்களின் கதை மற்றும் உரைநடை அதற்குண்டான சிலபஸ் இது. அடுத்தது தற்கால இலக்கியம். சிறுகதை மற்றும் நாடகம். சிறுகதை அகிலன். நாடகங்கள், தற்கால நாடகங்கள், திரைப்பட நாடகங்கள் பற்றிய குறிப்புகள். இது தமிழுக்கான சிலபஸ். இவ்வளோதான் சிலபஸ். தமிழை இவ்வளோதான் சிலபஸ்ஸு. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்து படிச்சுக்கங்க. சரியா? இப்போ நான் வந்து இந்த பார்ட் 3ல் உண்டான சிலபஸ்ஸு ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் தமிழுக்கும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இன்னும் ஒன்று பேலன்ஸு கம்ப்யூட்டர் அப்ளைன்சஸ் அண்ட் பேசிக் இருக்குது. அது தேவைப்பட்டால் நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா? இல்லை வேணாம் சார்னாலும் விட்டுடலாம். ஏன்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இல்லை அடுத்த பாடம் நடத்த ஆரம்பிக்கலாம்ல. அதுக்குண்டான நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், எவ்வளோ டைம் வேணும். ஆகையினால மாணவ செல்வங்களே, இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு டிஆர்பியில் நிறைய பேர் ஜென்ரல் ஸ்டடீஸ் போடுங்க சார்னாங்க. அது நான் லாஸ்ட் மினிட்டில் முயற்சி பண்ணதுனால கொஞ்சம் தான் என்னால் பண்ண முடிந்தது. ஃபுல்லாக பண்ண முடியல. லாஸ்ட் இதில் நான் வந்து ஹிஸ்ட்ரி போட்டிருக்கேன். அது வேணுமா நீங்கள் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஹிஸ்ட்ரி அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் தான் இருக்குது. இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் டிஆர்பி போட்டின ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக இதுக்கும் வரும். அதில் வந்து தமிழ்நாடுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக, வரலாறு ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு நான் தேவையான ஹிஸ்ட்ரி போட போகிறேன். எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் தனித்தனியாக தான் போடுவேன். நீங்கள் இந்த சிலபஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் தயாராக இருங்க. கூடிய விரைவில் லெசன் நடத்த ஆரம்பிக்க போகிறேன். கம்ப்யூட்டருக்கு உண்டான சிலபஸ் முடிஞ்சால் அதை அப்லோட் பண்ணுறேன். அது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஓடும். அதையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா சிலபஸ் ஃபுல்லாக தரவு ஆகிட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் லெசன் ஈஸியாக இருக்குன்றது என்னுடைய இல்லை என்னுடைய ஆவல். ஆகினால நீங்கள் இதெல்லாம் முதல்ல ஜென்ரல் ஸ்டடீஸும் தமிழில் நிறைய கேள்விகள் வரதான் செய்யும். நீங்கள் ப்ரிப்பேராக இருங்க. சும்மா நம்ம பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டு இருக்க மாதிரி ஓடாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிலபஸை நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கோத்ரூ பண்ணிட்டு போயின்னா இருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஹை ரேங்க் எடுத்தவங்க நல்ல பிளேஸில் போய் உட்கார்ந்துருக்காங்க. பாவம் மார்க் கொஞ்சம் ரிட்டன் எக்ஸாமில் மார்க்கு கம்மியாக வாங்கினவங்க சில போஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. எல்லாமே நல்ல போஸ்ட்டு தான் கூட்டுறவுத்துறை பொறுத்த வரைக்கும்.
ஆகையினால நீங்கள் மார்க் ஹையில் ரிட்டன் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே போன்று மீண்டும் நீங்கள் எஸ்ஆர்பி 2024 செலக்ட் ஆகி போய் பேங்க்கில் உட்காரணும் அப்படி விருப்பம் உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து பாடம் நடத்தும் போது அடுத்தடுத்த பாடத்துக்கு நான் விரைவாக போயிட்டே இருப்பேன். நீங்கள் ஈஸியாக வந்து கோத்ரூ பண்ணிகிட்டே போகலாம். சரியா? இதோட இந்த நம்ம சிலபஸ் இருக்குது. அடுத்தது நான் கம்ப்யூட்டர் முடிஞ்சால் போட்டுடுறேன். ஏன் அது ஒன்று குறைய வச்சுருக்கணும், அதையும் போட்டு விட்டுறேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் போட்டு விட்டுறேன். அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? மாணவ செல்வங்களே, நல்லா படிங்க, நல்லா படிங்க. படிக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசு மிகவும் சங்கடப்படுது. நீங்கள் நல்லா படிங்க. ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஒரு 6 மாதமோ நல்லா படிச்சிட்டோம்னா அப்புறம் வேலை வாங்கிட்டோம்னா அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல. நம்ம படித்தது எதுக்கு? நம்ம வேலைக்கு போகணும், நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டு கல்யாணம் ஆகணும், அந்த மாதிரி மேலே போயிட்டே இருக்கலாம் இல்லையா? வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பு இருந்தால்தான் இந்த காலத்தில் காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம நினைக்கிற கோலை ரீச் பண்ண முடியும். விவேகானந்தர் கதையை நான் நிறைய சொல்லியிருக்கேன், அது நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அந்த விவேகானந்தர் கதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படியே மெருகூட்டுற மாதிரி இருக்கும். தன்னம்பிக்கை, உங்களுக்கு வாழ்க்கையில் தன்னம்பிக்கை, நீங்களாக இருக்கும். உங்கள் ப்ரொஃபைலை நீங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க டெய்லி. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பயோடேட்டா என்ன, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம ஏன் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்மளால் போய் முடியல அப்படின்ற நீங்களே கேள்வி கேட்டு நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா ஈஸியாக போயிடும். நம்ம எஸ்ஆர்பி 2024 பேங்க்கில் போய் உட்கார போகிறோம் அப்படின்ற உங்களுக்கு தன்னம்பிக்கை எப்போ வருதோ அப்போ நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, நீங்கள் சிலபஸ் நல்லா படிங்க, பார்த்துக்குங்க. அடுத்த லெசன் போட போகிறேன். ஓகே, தேங்க்யூ.